ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னுடைய கிளாஸ்ல வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்துனேன். அந்த தண்ணி நல்லா ஃபில் ஆனதுக்கு, இந்த ஜக்கு பின்னாடி இருக்க இந்த சின்ன ஹோல்ஸ் தான் காரணம்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? என்ன நடக்குதுன்னா, நம்மள சுத்தி இருக்கிற ஏர் வந்து எல்லா இடத்துலயும் ஈக்குவல் பிரஷர் இருக்கணும்னு ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஜக்குக்கு வெளிய இருக்கிற ஏர் பிரஷரும், இந்த ஜக்குக்குள்ள இருக்கிற ஏருமே வந்து கூட ஈக்குவல் பிரஷர்ல தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. ஆனா, நீங்க தண்ணிய ஊத்த ஆரம்பிக்கும்போது சில விஷயங்கள் மாறுது. ஸோ இப்ப நீங்க தண்ணிய ஊத்த ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. தண்ணி வந்து இந்த ஹோல்ஸ் வழியா வெளிய போகுது. இப்ப இதனால இந்த ஜக்குக்குள்ள இருக்கிற ஆல்ரெடி இருந்த தண்ணி கொஞ்சம் வெளிய போனதுனால, இந்த ஜக்குக்குள்ள ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இந்த எம்ப்டி ஸ்பேஸ்ன்றது ஒரு வேக்யூம்னு சொல்லுவோம். அதாவது லோ பிரஷர் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி லோ பிரஷர் ஏரியா ஜக்குக்குள்ள ஃபார்ம் ஆனதுனால, வெளிய இருக்கிற ஹை பிரஷர் ஏர் அதாவது இப்போ வந்து வெளிய இருக்கிற ஏர் வந்து ஹை பிரஷர். ஜக்கு கம்பேர் பண்ணும்போது வெளிய இருக்கிற ஹை பிரஷர். ஸோ அதனால எப்பவுமே ஏர் வந்து ஹை பிரஷர்ல லோ பிரஷருக்கு மூவ் ஆகி திரும்பி ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? பிரஷரை ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணும். அதனால உடனே இந்த வெளிய இருக்க எல்லா ஏருமே இந்த ஜக்குக்குள்ள போக ட்ரை பண்ணும். இந்த வேக்யூம் ஃபார்ம் ஆன உடனே. ஓகேங்களா? ஆனா ஜக்குக்குள்ள போறதுக்கு நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கு. அது என்ன இந்த ஹோல்ஸ். ஸோ அதனால மொத்த அட்மாஸ்பியரிக் ஏர் பிரஷரும் அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அந்த பாயிண்ட் வழியா அதால உள்ள போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தண்ணி வெளிய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டுமே சீல்டு. ஸோ அப்போ வெளிய இருக்க ஏர் பிரஷர் மோதிக்கிட்டு, உள்ள இருக்க தண்ணியும் மோதிக்கிட்டு, அந்த இடத்துல ஒரு லாக்க ஃபார்ம் பண்ணிடும். அதனால தண்ணி நம்மளுக்கு சம்டைம்ஸ் வெளியவே வராது. ஓகேங்களா? நீங்களுமே உங்க லைஃப்ல சில சமயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அதுவே நம்ம அந்த ஏர ஃப்ளோ பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஹோல்ஸ் எதனா குடுத்திருந்தோம்னா, இதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு சின்ன ஹோல்ஸ் எதனா குடுத்திருந்தோம்னா, தண்ணி வெளிய போக போக, அந்த தண்ணி வெளிய போனதால ஃபார்ம் ஆன கேப்ஸ ஃபில் பண்றதுக்கு ஏர் வந்து இந்த பக்கம் இருந்து உள்ள வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கும். அந்த ஒரு சின்ன ஹோல்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் ஃபேக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.